All the best, friends. The Madhya Chennai Premier League Saturday first match start ஆகுது. கத்தி பேசாதீங்க. காத்தி நல்லா ஸ்டார்ட் பண்றா காத்தி. லெட்ஸ் போடு நல்லா போடு. நீ யாரு ஸ்டேட் நிக்கு. ஹலோ ஸ்டேட் நிக்கு. மேடம் மைக்கோட வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க. அது கொஞ்சம் தள்ளி வரல. சரி கொஞ்சம் மீடியமா போடு. பிரதர் அந்த 6 லைன்ல இருக்க பைக்கை கொஞ்சம் தள்ளி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓடி வந்து ஜம்ப்லாம் பண்ணுவாங்க அந்த ஜிம்னாஸ்டிக்லாம். வெரி குட். அட்டகாசமான பந்து. ஜோக்கர் காய்ஸ் வந்து சேர்ந்த முறையில் பந்து வீசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சாக தான் இருக்கும். இதில் இப்போ யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த செமிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள். ஆட்டத்தின் முதல் 4 கோட்டை சிசி டீம் அடிச்சிருக்காங்க. முதல் ஓவரில் முதல் 4 அடிச்சிருக்காங்க. ஆட்டத்தின் இரண்டாவது 4 குட்டி சிசி அணியினர் சிறப்பான முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆஹா கேட்ச். குட்டி சிசி அணியினர் முதல் விக்கெட்டை பறிகொடுத்திருக்கிறார்கள். மிகவும் சிறப்பான பந்து வீச்சு. இந்த மத்திய சென்னை பிரீமியர் லீக் மேட்சை பார்ப்பதற்காக பல்வேறு நாடுகளில் இருந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்துள்ளார்கள். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆர்கே என்ற ஒரு நாட்டோட சிங்கம், அப்படி ஒரு காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி இந்த கிருஷ்ணன் கோவிலுக்கு ஆர்கேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரே வந்து ஃப்ளைட் பிடிச்சி இன்னைக்கு காலையில் தான் 6:30 இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டில் வந்து மேட்சை டாஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஜோக்கர் சிசி அணியினர் மிக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். குட்டி சிசி மிகவும் அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப பரபரப்பான மேட்ச் இது. இன்னைக்கு நடக்க போற மேட்ச் எல்லாமே ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. சிறந்த முறையில் போடப்பட்ட பந்து 1 ரன்கள் என்ற முறையில் பெறப்பட்டது. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. ஒரு ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க குட்டி சிசி அணியினர். சிறந்த தொடக்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க.
டைம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் டைம் யாரையும் நிறைய எடுத்துக்க வேணாம் சொல்லுங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் மேட்ச் எல்லாம். ஒரு அற்புதமான தொடக்கத்தை KPCC அணியினர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல போற ஒரு பந்துமே ஒரு டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணமாக இருக்கும். முழு பலத்துடன் தான் இரு அணிகளும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் யார் வெல்லப் போவது என்பது சிறிது நேரத்துக்கு அப்புறம் தெரிந்துவிடும். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். தடுக்கப்பட்ட பந்து ஒரு ரன்கள் என்ற முறையில் பெறப்பட்டது. நல்ல பால் அர்லி, நல்ல பால் அர்லி, போடு அர்லி, இப்படியே போடு. ஆஹா, மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 6-4. ரொம்ப சிறந்த முறையில் 2 ரன்கள். KPCC அணியினர் மிகவும் சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மேட்ச் லைவ் பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்க. ஏன்னா இந்த மேட்ச் முடிவில் ஒரு கேள்வி கேட்போம், அது கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா குழுக்கள் முறையை தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும். ஆஹா, மிகவும் சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து கீப்பரிடம் தஞ்சம் அடைந்தது. சொன்னதுதான் சொல்லிடுவாங்க. மிகவும் சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்காக ஒரு ஸ்பான்சர் பாருங்க. கார்த்திக் 6 தொடர்ந்து அடிச்சீங்கன்னா 10,000 ரூபாய் தரோம். நம்ம RK சிங்கம். ஆஹா, அற்புதமான ஷாட்ங்க, 4 ரன்கள். மிகவும் நேர்த்தியான முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மட்டை வீச்சாளர்கள். இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லாவே நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டே இருக்குங்க. ஆர்டிக் 6க்கு 10,000 ரூபாய் தராங்க, ஆர்டிக் விக்கெட்டுக்கு 5,000 ரூபாய் தராங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாமா தந்துடுவாங்க. மிகவும் அற்புதமான முறையில் அறியப்பட்ட பந்து 4 ரன்கள். எல்லைக்கோட்டுக்கு வெளியே சென்றுச்சு. இந்த மாதிரி ஷாட் யாருமே பார்த்ததில்லைங்க, சூப்பரானாரு. இது வந்து ரொம்ப ப்ரெஷரான மேட்ச். இந்த ப்ரெஷரான மேட்சை கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேட்ஸ்மேன். KPCC ரொம்ப ஆழ்ந்த டிஸ்கஷன்ல இருக்காங்க. கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டக்கு டக்குன்னு ஆரம்பிங்க. ஸ்கோர் 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 24. 1 விக்கெட். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. 2 விக்கெட் இழப்பிற்கு. இந்த மேட்ச் லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்களா கொஞ்சம் கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கிரவுண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் 50 பேருக்கு 2 கிராம் தங்கம் கொடுக்குறாங்களா. இப்போதான் 30 பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 20 பேர் வந்தீங்கன்னா குழுக்களை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மத்திய சென்னை பிரீமியர் லீக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. காலையில் டிஃபன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் லைனில் நின்று அந்த டிஃபன் வாங்கிக்கோங்க. மத்தியானம் பிரியாணியும் போகிறதா பிளான் பண்ணிட்டு இருக்கோம்.
லிங்க் அண்ணே வெளியே மணி ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கே இவ்வளோ க்ரௌட் வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப க்ரௌடாக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் க்ரௌடில் கொஞ்சம் ஓரமாக வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சந்திர வெளியே போய் சந்திர வெளியே போ வெளியே போ. மதன் அந்த லைவ் லிங்கை குரூப்பில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் லைவ் லிங்க் கேட்குறாங்க. சந்திர ரைட்ல இருக்கட்டா சந்திர நீங்க சந்திர லைவ் லிங்க் வந்து கொஞ்சம் குரூப்பில் போட்டுருங்க. நான் குரூப்பில் அந்த லைவ் லிங்க் போட போகிறோம். கொஞ்சம் எல்லாருமே மேட்ச் வாட்ச் பண்ணுங்க. செகண்ட் மேட்ச் ஆடுறவங்க கொஞ்சம் டைமுக்கு வந்துடுங்க. அற்புதமாக ஃபீல்டு கொஞ்சம் முடிஞ்சது. பரவாயில்ல, ரெண்டு டீம் பிளேயர்ஸ்மே நல்லா எனர்ஜிக்காக ஆடுறாங்க. எந்த டென்ஷனும் இல்லாம பதட்டமும் இல்லாம. சென்ட்ரல் காத்தி ஸ்டிக்கிங் சைடா ஆஹா வாய் உதிரி உங்கள் எதிரி. நீங்க போடுறது உங்களை பாதிக்கும். அருமையான முறையில் அடிக்கப்பட்ட பந்து ஸ்கவர் திசையில் 2 ரன்கள் பெறப்பட்டது. ரொம்ப நேர்த்தியான முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கொட்டேசிசி அணியினர். மிகவும் அழகாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ஜோக்கர் சிசி. ஆஹா, அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. ஒரு பதட்டமான சூழ்நிலை. விக்கெட்டா இல்லையா? இல்லை. ஜோக்கர் சிசி ரொம்ப அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட நேர்த்தியா வந்து பாத்தீங்கன்னா குட்டி சிசி அணியினர் மிகவும் சிறந்தான முறையிலே பந்து மட்டைய வீச்சாளர்கள் 2 பேருமே வந்து கலக்கிட்டு இருக்காங்க. மதன் அந்த லைவ் மட்டும் கொஞ்சம் குரூப்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மதன் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த லைவ் லிங்க் மிகவும் அற்புதமான முறையிலே தடுக்கப்பட்ட பந்து 1 ரன்கள் என்ற முறையில் பெறப்பட்டது. பிரசண்டோட ஒரு புயல் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள். மும்பை அணியோட முக்கிய புள்ளின்னு கூட சொல்லலாம். ஆஹா, அழகான ஷாட். ரொம்ப அழகா அடிச்சிட்டு இருக்காரு. போடா கிரேட் பால் பிரபா. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. ரொம்ப அழகான தொடக்கம். 32. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. ஒரு எரர் மிஸ்டேக்குங்க. அணியின் எண்ணிக்கை 3 ஓவர் முடியல 32. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் லிங்க் வந்து குரூப்பில் போட்டாச்சு. யார் யார் மேட்ச் பார்க்கணுமோ கொஞ்சம் தயவுசெய்து எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த மேட்ச் எல்லாருக்குமே ஒரு பதட்டமாக தான் இருக்குது. பட் நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த பதட்டத்திலேருந்து வெளியே வந்தால் தான் முடியும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சூப்பர் ஷாட்டுங்க, ரொம்ப அழகாக அடிச்சிருக்காரு. 2 ரன்கள் பெறப்பட்டது. வாய்ப்புன்றது ஒரு வாட்டி போனால் திரும்ப வராது. நேரமும் வாய்ப்பு ஒன்று தான். அதை எப்படி தக்க வச்சுக்க போகிறதுன்றது இந்த பெர்ஃபார்மன்ஸில் தெரியும். இரு அணி வீரர்களும் முழு பலத்துடன் மோதி கொண்டிருக்கிறார்கள். கிரேட் பால் காட்டி அந்த போடு ஒரு கையில கிரேட் பால் காட்டி கிரேட் பால் நல்ல போறோம். 6 ரன் போட்டா பரவாயில்ல. வா ஆஹா, குடும்ப கடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டிங் செல்வா சந்திரே ஆஹா, அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. கேட்சா? கேட்ச். ரொம்ப அழகா ஆடிட்டு இருந்தாரு, ரொம்ப நீட்டாக கேம் ஆடிட்டு இருந்தாரு. கேட்ச் என்ற முறையில் அவுட் கொடுக்கப்பட்டது. குட்டி சிசி அணியினர் மிக நேர்த்தியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜோக்கர் சிசி அவங்களோட முழு திறமையை பயன்படுத்தி பந்து வீசி கொண்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட், ரெண்டாவது 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. 3வது ஓவர் முடிஞ்சு 4வது ஓவர் போட்டுருக்காரு. 2 விக்கெட் இழந்திருக்காங்க. கீப்பர் வந்து பாத்தீங்கன்னா மைக் ஸ்டிக்ல வச்சிருக்கோம். அப்பப்போ மணி ஓமணி மணி வெளியே போயிடு. ராகேஷ் உள்ள வா. ராகேஷ் லைட்டா உள்ள வா. நல்லா போற காந்தி. இன்னொரு விக்கெட் எடு. கரெக்ட்டா ஒரே ஒரு விக்கெட் எடு. செல்வா அங்க போய் லைன் லைன். நேரம் அதிகமா எடுத்துக்காதீங்க, டக்குன்னு ஆரம்பிங்க. ஒரு பால் மட்டும் சந்திர, ஒரு பால் மட்டும் வெளியே சந்திர. சந்திர ஆமா இதேடா 4 பத்தா வெளியே வரோம். உள்ள வெளியே போறேன். ராகேஷ் ராகேஷ் உள்ள முத்து ப்ரோ சைடு போயா. ஒரே ஒரே பால் கரெக்ட்டா போடு. விக்கெட் தான் போடு. பாடா மாமா, கிரேட் பால் மாமா. பாத்தி 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39. கொஞ்சம் ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. இம்பாக்ட் பிளேயர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பதிலாக ஒருத்தரை மாற்றுறாங்க. அவரோட பேர் ஏதோ தெரிஞ்சதுனா நல்லா இருக்கும். ஒருத்தர் உள்ளே வராரு, ஒருத்தர் வெளில போகிறாரா இம்பாக்ட் பிளேயருக்காக. கார்த்திக் பதில் அவா உள்ளே வராரு இம்பாக்ட் பிளேயர்.
ஜோக்கர் சிசியில் கார்த்தின்ற ஒரு பிளேயருக்கு பதிலாக அவான்ற ஒரு பிளேயர் உள்ள வராரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை எல்லாருமே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கவங்கலாம் கொஞ்சம் நெக்ஸ்ட் மேட்ச் ஆட வேண்டியவங்க அவங்களாம் கொஞ்சம் கிரவுண்டுக்கு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மத்திய சென்னை பிரீமியர் லீக் இப்போ ரொம்ப அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் போட்டு எலிஜிபிள் ஆகாமல் ஆடணும்னு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்கள எல்லாரும் அவங்கவுங்க டீமில் நல்ல பிளேஸ் நினச்சி எடுத்திருக்காங்க. அதனால அந்த டைமுக்கு அந்த பிளேஸ் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாய்ப்பு கிடைக்காம எவ்வளோ பேர் வெளியில் இருக்காங்க வருத்தத்தோட. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறீங்க. அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஜோக்கர் சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தின்ற பிளேயர் வெளியில் போய் அவான்ற பிளேயர் உள்ள வந்திருக்காரு. இந்த அவான்ற பிளேயருக்கு ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவாவோட பிறந்தநாள். எல்லாரும் அவங்க விஷ் பண்ணலாம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவா. இப்போ அவாவுக்கு விஷ் பண்றதுக்காக நம்ம ஜப்பான்ல இருந்து ஆர்கே சிசியோட சிங்கம் அவா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவா காட் பிளஸ் யூ. ரமேஷனோட வாழ்த்துக்கள். ரமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கிடைக்காம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட ஓனர்கிட்ட சொல்லி வேறு ஃப்ளைட்டை அனுப்ப சொல்லி இப்போ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து விஷ் பண்ணுறாரு. நான்காவது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஸ்டிக்கில் மைக் வச்சிருக்கிறதுனால யாரும் தகாத வார்த்தையில் பேசக்கூடாது. கரெக்டாக பேசணும். நீங்கள் நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பந்து வீசிட்டு இருக்காங்க ஜோக்கர் சிசிலேருந்து. ரொம்ப அற்புதமான பண்ணுங்க. இது இந்த மாதிரி பாலா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பந்து வீசிட்டு இருக்காரு. நம்ம விஷயம் வந்து 6 பால் அதே பால் தான்னாரு. நான் சொல்றேன் மேட்ச் முடிவு வரைக்குமே அதே பால் தான். காலை கதிரவன் வீசிக்கொண்டிருக்கிறார். கண்கள் குளிர. சிங்கம் கலங்கன காட்டு தேவாட்டதா. அற்புதமான முடிவு அடிக்கப்பட்ட பந்து. போட்டீங்களா? ரொம்ப அழகா பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரன்கள் பெறப்பட்டது. பத்ரே பாய் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவா மத்திய சென்னை கிரிக்கெட் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாக்குழுவினர் அனைவரும் மிகவும் நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து 2 ரன்கள் 3ஆக மாறுமா? 2 ரன்கள் பெறப்பட்டது. ஓவர் முடிவில்
4 ஓவர்கள் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஸ்கோர் 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 43 ரன் அடிச்சிருக்காங்க. 5 ஓவர் முடிவில் மறுபடியும் ஒரு எரர் மிஸ்டேக். 5 ஓவர் முடிவில் 43 ரன்கள். மேல வருங்க, மேல மேல தள்ளி சந்திரி அந்த மேல ஏறிக்கோ. இல்ல உள்ளே இல்ல விளையாடும். அப்படியே மேல மேல ஏறு. உள்ளேரு உள்ளேரு. ராகேஷ் ராகேஷ் இல்ல 5 பேர் வெளியே நிக்கிறாங்க. மாத்திரியா என்னடா விக்கெட். ரொம்ப அழகா அச்சாரு, ஆனால் ஒரு கேட்ச் ஆயிடுச்சு. கீப்பர் அழகா ஒரு கேட்சை பிடிச்சிருக்காருங்க. யோசி போடு. சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க. 2 ரன்னாக மாறுமா? இந்த சென்னையில பெஸ்ட் போலர்னு சொல்லுவாங்க. இவரை பத்தி சொல்லணும்னா வந்து மத்திய சென்னை பிரீமியர் லீக் பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட் போலர் வந்திருக்காரு. இந்த சென்னையில் இவர் பேரை கேட்டாலே எல்லாம் அலறுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போலிங்கில் இவர் வந்து வேற. சிறந்த ஓட்டம். சிறந்த முறையிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சூப்பர். 2 ஓட்டங்கள். வாய்ப்பை தவறவிட்டால் மேட்சை தவறிவிடுவீர்கள். நான்கு பந்துகள். மிகவும் அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து 4ஆக மாறுமா? இல்லை. ரொம்ப அழகா ஃபீல்டிங் பண்ணியிருக்காருங்க. 4 லைன்ல ரொம்ப அழகா ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு 4 தடுத்திருக்காரு.
ஒரே பால் டாட் பால் போடு உதயனா. ஸ்கோர் 6 ஓவர் முடிவில் 52 ரன்கள். 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 52. மிகவும் அற்புதமாக தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். அறுபது ரன்னுக்குள்ள போடுங்க. மேட்ச் விடாதீங்க. 60 ரன்னுக்குள்ள போடுங்க. யோசிச்சு போறாரு. செல்வா அங்க வர செல்வா. தள்ளி 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 தள்ளி. செல்வா விக்கெட். ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. செல்வா பாதி நீக்கி வச்சுக்கோ. இந்தியாவில் இந்த செல்ல போட்டுக்கோ. செல்ல போட்டு கொஞ்சம் பாதி நீக்கி வச்சு ஸ்டேட்ல தான் மோஸ்ட் அடிக்கும். டைம் பண்ணுவோம் அவ்வளோதான். அவார்டு விஷ் பண்றதுக்காக பிறநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். விழாக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜோக்கர் சிசி அணியின் கேப்டன் சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்து ஒரு விக்கெட்டை அழகாக எடுத்திருக்கிறார். அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள். ரெண்டு டீமுமே ஃபுல் எனர்ஜியோட ஆடுறாங்க. மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ரெண்டு டீமுக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். இதுல ஜெயிக்கிறவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்றதுனால ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அடுத்ததாக களம்புக வருகிறார் ராஜேஷ். அனுபவத்தோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் கூட சொல்லலாம். சரியா பாதி க்ளோசர் இல்ல க்ளோசர் இல்ல. செல்வா உள்ள வந்துரு. செல்வா உள்ளதான். வெளியே போனால மணி உள்ளதான் வந்தாலும் இரு இரு இரு. இந்த சைடு வச்சு நிக்கடா. போ விஜயாஸ் இரு இங்க 2 நாள் அங்க வெளியே சாப்பிட்டோம். வர வர கரெக்டா 5 பேர் வெளியே வர. செல்வா போறா போறா போறா. ஆட்பால் போறானே. சந்திரே சந்திரே கிட்ட வா. சந்திரே கிட்ட வா. பிரபா கிட்ட வா. அடிடா. அவ கிட்ட வா. கிட்ட வா அடிடா. ரெண்டு பொறுமையா வெயிட் பண்ணா.
மூணு பால் ரெண்டு எல்லாம் விளையாடல 3 பால் 2 எல்லாம் போடுற மகேஷ் அம்பையர் சிக்னல் நோ பால் போட்டுருக்காரு. ரிவ்யூ பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ரிவ்யூல செக் பண்ணுங்க. ரிவ்யூ செக் பண்ணுங்க. சென்னையிலேருந்து ரிவ்யூ பார்க்கறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. ஆமாம் அவரு காசிமேட்டின் சிங்கம். அவரு எஸ்கேனா எல்லாருக்குமே தெரியும். அவர் ஏன்னா சைனாவில் லேட்டஸ்ட்டாக ஒரு வைரஸ் பார்த்துருப்பீங்க. நான் அதை சொல்லக்கூடாது. நோ பால். அம்பையரின் தீர்ப்பே இறுதியானது. நோ பால் தாமா. டிசிஷன் இஸ் ஃபைனல். நோ பால். சந்திரி பரவாயில்ல. அல்லே 4 பால் போட்டுறாருலே. நல்ல பால் தான். ஏழு ஓவர் முடிவில் 57. ஒரு பால் இருக்குங்க. ஒரே பால் டாட் போடலாம். ஒரு பால் டாட் போடு. தள்ளிடுங்க. செல்வா கிட்ட வந்து ரிவர்ஸ் ஆகணும். ஓவர் முடிச்சாவே அதே 57 57 அணியின் எண்ணிக்கை 57.
அவா வெளியே செல்வா உள்ள சந்திர ஆஃப் ஆகல செல்வா உள்ள செல்வா வாடா வாடா ஆஃப் ஆகல சந்திர சென்டர் இல்ல மணி பால் டிரைவர் கிட்ட மணி அவா கொஞ்சம் பாதி வாங்க மணி நீ வா மணி கிட்ட அணியின் கடைசி ஒரு வீசிக் கொண்டிருக்கிறார். பால் ஆடாதான இருக்கு நாராச்சு தான் போவோம் சந்திரே அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 2 ரன்கள். ரொம்ப நேர்த்தி ஆடிட்டு இருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ். அதோட அழகா பந்து வீசி கொண்டிருக்கார் பவுலர். ஆறு ரன்கள். யாரும் கொடுக்கலண்ணா என்ன என்ன குழப்பம்? அப்பர் டிசிஷன் கொஞ்சம் கேளுங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா விக்கி விக்கி யாராவது ஒரு ஆள் பேசுங்க, எல்லாரும் பேசாதீங்க. அம்பையர் அம்பையர் அதை கொஞ்சம் என்ன பாருங்க. விக்கி ஒரே ஆள் டிசிஷன் கேளுங்க, எல்லாருமே ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. கேப்டன் மட்டும் வந்து அம்பையர் கிட்ட பேசுங்க. கேப்டன் யாரோ அவங்க மட்டும் அம்பையர் கிட்ட கேளுங்க, எல்லாரும் பேசாதீங்க. அம்பையர் டிசிஷன் அவுட்டா? அம்பையர் 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 நோ பால் கொடுத்தா நோ பால் தாமா. ஒரு அம்பையருக்குள்ள கன்ஃபியூஷன் ஆக ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 அம்பையர் பேசி ஒரு ஃபைனலாக டிசிஷன் சொல்லுங்க. இல்லை நீங்க கவனிக்கிறதால பிரச்சனை இல்லை. 2 அம்பையர் இப்போ மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக ஒன்று சொல்லிடுங்க. அவ்வளோதான். நோ பால் தான்ப்பா.
இந்த அம்பையர் டிசிஷன் ஃபைனல். நோ பால், நோ பால். டைம் வேஸ்ட் ஆகுது விக்கி. அது இல்லை, ரெண்டு அம்பையரும் சேர்ந்து பேசி தான் இப்ப தெளிவா கொடுக்குறாங்க. நோ பால் சொல்லிட்டாங்க. அது பார்க்கணும் அவனை. அவங்க அம்பையர் வந்து எனக்கு அந்த இதுல அடிக்க போனா அடிச்சான். மேல வச்சு எனக்கே தெரியலண்ணா. நான் பார்க்கும் போது அவன் எதுவுமே கொடுக்கவே இல்லை. நான் கையை மாற்ற முடியாதுண்ணா. ரிவ்யூவே பார்த்துட்டாங்களா? தலைக்கு மேல வந்தா போறோம். மூணு பால் இருக்கா, 4 பாலா? ரிவ்யூல நோ பால் தான் வருது. நோ பால் தான். அற்புதமாக போடப்பட்ட பந்து. ரொம்ப நேர்த்தியா போயிருக்காருங்க போலரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிய போகுது. ரொம்ப சூப்பரா போறாருங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போலர் நினைக்கிறேன். ரொம்ப அழகா பந்து வீசிட்டு இருக்காரு. இந்த மேட்சோட கடைசி ஓவர். அந்த ரிவ்யூல பாருங்க. அம்பையர் ரிவ்யூ கேட்டிருக்காரு. டீம்ல வந்து எல்லாருமே பேசுறதுப்பா. அஸ் கேப்டன் யாரோ அவங்க மட்டும் பேசினா போதும். ஏதாவது டவுட்னா கேப்டன் வந்து அம்பையர் கிட்ட கேளுங்க. அம்பையர் பதில் சொல்லுவாரு. கரெக்ட் பால். ஒரு மைனர் எரர். என்ன அவா போனா லாஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காங்க. ரன் அவுட். ஸ்கோர் எவ்வளோமா? ஸ்கோர் எவ்வளோமா? அமீர் ஸ்கோர் எவ்வளோமா? 69. கரெக்டாக பாருங்க.
ஜோக்கர் சிசி ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 69. 70 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஜோக்கர் சிசி அணியினர் களமிறங்க போகிறார்கள். கொஞ்சம் கிரவுண்ட் வந்து வெளியில் வந்துருங்கம்மா. நெக்ஸ்ட் ஃபீல்டிங் கொஞ்சம் உள்ள இறங்கிடுங்க சீக்கிரமா, டைம் இல்லை. விக்கி கொஞ்சம் வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்க ஃபீல்டிங் நிற்கணும். ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போங்கம்மா. அந்த கமிட்டி குழுவில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் நோட் காலி ஆயிடுச்சாங்க. ஒரு ஸ்கோர் நோட் மட்டும் வாங்கினீங்க நல்லா இருக்காரு. ஒரே ஒரு நோட்டு மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும். ஸ்கோர் நோட் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. நம்ம இல்லை ஏதாவது ஒரு நோட்டு, சின்ன நோட்டை தான், இல்லை பேப்பரை, ஒயிட் ஷீட் பேப்பரை வாங்கணும். ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேட்ச். நம்ம 70 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்க போகிறார்கள் ஜோக்கர் சிசி அணியினர். இந்த மேட்ச் வந்து ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஜெயிக்கிறவங்க தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஒரு நோட்டு மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டீங்களா?
அங்கிருந்து வந்த நேரம் மணி டாட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல டாட்டோட இத்தனை வாட்டி யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. மணி ஃபீல்டு காட்டா பேட்டிங் மணி bowling மணி நல்ல ஸ்டார்ட்டா கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாம டக்கு டக்குன்னு ஆரம்பிங்க. ஆக்சுவலாக 7 மினிட் மைக்ல எல்லாரும் வாய்ஸும் கேக்குது. நல்லா இருக்கு மைக்கு. ஆஹா, மிகவும் நேர்த்தியான முறையில் போடப்பட்ட பந்து. பின்னாடி யாரு அந்த பின்னாடி இந்த சைக்கிள் வச்சிருக்கவங்க அந்த பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்கள கொஞ்சம் நவுந்துருக்காங்க. அந்த சைடு பால் வர இடம் கீப்பருக்கு பின்னாடி செவருக்கு பக்கத்தில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. அங்கே பால் வர இடம். சைக்கிள் தம்பி அந்த சைக்கிளை கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு போயிடுங்க. வெளியே போயிடுங்க. பால் வரும் அங்கெல்லாம். தாத்தா கொஞ்சம் பொறுமையாக நடந்து அந்த பக்கம் போயிடு தாத்தா. ஆஹா, அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. 6-4 அம்பையர் 4 ரன்கள். ரொம்ப அழகா அடிச்சாருங்க லெக் திசையில். சூப்பர் ஷாட்டு. 4 ரன்கள். ஜோக்கர்ஸ் அணியின் வெற்றிக்காக மிக சிறந்த முறையிலே மட்டை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். காலம் போனால் வராது, மேட்ச் போனாலும் வராது. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அற்புதமாக அவுட். ரொம்ப சூப்பராக ஒரு பால் போட்டாருங்க.
பால் போட்டு ஒரு 4 கொத்து அத்தை பால் விக்கெட் எடுத்திருக்காரு குட்டி சிசி. ஸ்கோர் எவ்வளோமா? 18. ஓவர் முடிஞ்சிச்சா? அணியின் எண்ணிக்கை 18. 18 தானே? கிளாசிக் காசு வாங்க, டாஸ் போடலாம். கிளாசிக் காசு அணியின் கேப்டன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். விழாக்குழுவின் சார்பாக டாஸ் போடணும். ரொம்ப பிளான் பண்ணி ஒரு ரன் ஓட்டாருங்க. அவர் ரொம்ப சூப்பராக ஓடினாரு. ஒரு ரன்னுமே ரொம்ப முக்கியம் அணியின் வெற்றிக்கு. அவங்க போலர்ஸ் போகிற ஒரு பாலும் ரொம்ப முக்கியம். அவங்க இருக்கிற ஒரு ரன்னுமே ரொம்ப 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 முக்கியம். அவங்க வந்துடுவானுங்க. அவங்க டீமில் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கானுங்க. நம்ம அதை பொறுப்படுத்த வேணாம். அவனுக்கு டக்கு டக்குன்னு வந்துடுவானுங்க. கிளாசிக் காஸ் டீமோட கேப்டன் வந்தீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். ஆட்டம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. மேட்ச்ல யார் ஜெயிக்க போறாங்கன்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ரொம்ப சூப்பரா வச்சாருங்க. பின்னாடி 2 ரன்கள். அவனதான் மெயினா நம்பிட்டு இருந்தேன் இந்த மேட்ச். நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடி போனோம். என்ன மேட்ச் கஷ்டம். அது நம்ம என்னென்ன பண்ண முடியும்? மேட்ச் இப்படி மாறிச்சுன்னா இரண்டு ரன்கள்.
பக்கத்தில் உட்கார. சக்தி இன்னைக்கு ஃப்ரீ தானே இன்னைக்கு? ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆர்குமெண்ட் வரும் இன்னைக்கு, அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லணும். கேமராமேன் மேலே மேலே எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். சக்தி அந்த பையன் இந்த பையன் ரமேஷ் நான் கடை சொல்லி ஆகாஷ், ஆகாஷ் தான் பேர், போலர் ஒரு பையன். ஃபோனே காணோம். அங்கே சேர ரமேஷ் தீனா, 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 ஆகாஷ் பையன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஸ்கோர் சொல். 26 சொல்லுடா. என்ன ஸ்கோர்? 3 ஓவர் முடிவில் 26 ரன்கள் எடுக்கப்பட்டுள்ளது. ஜோக்கர் சிசி 26 ரன்கள் எடுத்திருக்காங்க 3 ஓவர் முடியல. கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. தயவு செஞ்சு ஆர்குமெண்ட் பண்ணும்போது ஒரு ஆள் மட்டும் வாங்க. ரொம்ப அருமையா அடிச்சாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம் இது. நம்ம டீம்ல இருக்கிற ஒரு ரெண்டும் வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி பந்து வீச்சாளர் போடுற ஒரு பாலுமே அவரோட வெற்றிக்கு வழிவகுக்கும். எங்க கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாம டக்கு டக்குன்னு ஆரம்பிங்கம்மா. தெரியல மாமா பாடியில போல் மாமா, போல் மாமா. ஒரு ரெண்டுப்பா அவுட்டுப்பா, கரெக்டா எடுத்தாச்சுங்க. பரவாயில்ல சரோ, பரவாயில்ல. பிள்ளைரு மேட்ச்ல இரு. அவுட் மாமா, நல்லா போடுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடு. போடுற நல்லா போட்டுட்டு இருக்கிறேன். தான் போட போறேன், போடுறேன். ரொம்ப நேர்த்தியா பந்து வச்சிட்டு இருக்காருங்க குட்டி சிசி. ஃபயராக வரான், சுகர் அந்த மாதிரி வந்துடுறான்.
ரொம்ப பரபரப்பான கட்டம். சூப்பர் ஷாட்டுங்க. ஒரு பதட்டமே இல்லாமல் ரொம்ப அழகாக ஆடிட்டு இருக்காரு. எப்பவுமே ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ரொம்ப பதட்டம் இல்லாமல் ஆடினா அந்த அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பாபா இவ்வளோ பேர் போகக்கூடாதுப்பா கிரவுண்டுக்குள்ள. ஒரு 6-7 பேர் போகிற மாதிரி இருக்கு. அவ்வளோலாம் போகாதீங்க. ஒரு டீமுக்கு 2 பேர் மட்டும் உள்ளே போங்க, தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஒரு 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 34. 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 34. பால் இதெல்லாம் அப்படி பார்க்க கூடாதுப்பா. பேட்ஸ்மேன் மட்டும் தான் பார்க்கணும் பால, வேற யாரும் பார்க்க கூடாது. அம்பையர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருங்க. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருங்க. ஒரு டீமுக்கு தண்ணி கொடுக்குறதா இருந்தா 2 பேர் மட்டும் வந்தா போதும். தேவையில்லாம அன்னோன் பர்சன் உள்ள விளையாடுங்க. எப்படி வந்தே தெரியல மச்சான். பால் யாரு அம்பையர் கிட்ட தான் இந்த பால். அம்பையர் கிட்ட தான் பால். இந்த அம்பையர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் சொன்னேன். அம்பையர் பாலை கொடுக்காதீங்க தயவு செய்து. பாலை எல்ல மாத்திடுச்சுனா என்ன பண்றது? பால் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க மாமா. இன்னைக்கு நிறைய மேட்ச் நடக்க வேண்டியது இருக்கு. பிளேயர்ஸ் கோஆபரேட் பண்ணலன்னா எதுவுமே கரெக்டாக நடக்காது. 2 டீமுக்குமே முக்கியமான மேட்ச். நீங்க தான் கோஆபரேட் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க மேட்சை. இந்த கிளாசிக் கார்ஸ் டீமோட கேப்டன் விளையாடுனா டாஸ் போட்டுடலாம். ஷானவாஸ் எங்க இருந்தாலும் மேடை அருகே ஒரு மாதிரி விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சனாபாய் என்னடா காது கேக்குதா இல்லையா மைக்கு? பாய் சிஎஸ்சி டீம் கேப்டன் டாஸ் போட வாங்க. அம்பையர் ஃபாஸ்டா நடத்த டைம் அல்ல. அபி என்னடா ஆர்குமெண்ட்? டேய் பால் அப்படி கொடுக்காதப்பா அம்பையர். இல்ல நியூ பால் தான் திருப்பி. வாணா ஸ்டார்ட் பண்ணு, மேட்சை ஸ்டார்ட் பண்ணு. எத்தனை ஓவர்லடா? அருமையான பந்துங்க. எப்படி போட்டாலும் ஓடிறாங்க இவங்க. காலில் சக்கரம் கட்டிருக்காரான்னு தெரியல அவரு. வெளியேறானல நிறைய
சிறப்பான பந்துங்க, தெரிக்குதுங்க. சிறப்பான பந்து வீச்சு. அடுத்த பேட்ஸ்மேன் விரைவா போங்க, டைம் இல்ல. குட்டி சிசி கேப்டன் வெளியே இருந்து பரபரப்பா ஃபீல்ட் செட்டை மாத்திட்டு இருக்காரு. மேனேஜர் மதன் இங்க ஒருத்தர் சிஎஸ்கே ஜிசியை போட்டு அங்கேயும் இங்கேயும் பயங்கரமா போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. பிரபு இவர் வந்து நார்மலாவே ஒரு 160ல போடு வராங்க. இவரு பிரபுராம். சிஎஸ்சி கேப்டன் டாஸ் போட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். டைம் இல்ல. வெளியே இருந்து யாரும் எதுவும் பேசாதீங்க, டிஸ்டர்ப் ஆகுதா? வெளியே இருந்து பேசினா உள்ள டிஸ்டர்ப் ஆகுதா? சிறப்பான ஃபீல்டிங் அங்க சக்தி. நார்மலாவே பயங்கரமா பறக்குறாருங்க அவர் ஃபீல்டிங்ல. மேட்ச் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். 1-2 மாறுமா? இல்லை, 1 தான். பால் இல்ல. கோபி டாஸ் போட வந்துட்டாரு. ஜெய்சிசி கேப்டன் போடுங்க. அருமையான பந்துங்க, சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அஞ்சு ஓவர்ல 38 அடிச்சிருக்காங்க. என்ன எவ்வளவு அடிக்கணும்? எவ்வளவு படிக்கணும்? 3 ஓவர்ல 32 அடித்தால் வெற்றி. 30 ரன்ன்றது ஒரு பெருசு இல்ல. கிரசன்ட்ல எது வேணாலும் நடக்கலாம். பிரபுராம் இவரு ஒரு சிறந்த போலர் தாங்க. என்ன எவர்கிரீனுக்காக ஒரு 160ல போட்டுட்டு இருக்காரு. இப்போ தயவுசெய்து இந்த கண்ணாடி கட்டிடுங்க, கண்ணு கூசுது. பேட்டிங் ஆட சொன்னா ஏபிடி ஷாட் ஆடுறாரு. போலிங் போட சொன்னா 140+ தான் போடு வரான். போடுறா போட்டு பாரு. அடிக்கிறாங்க.
சிறப்பான பந்து வீச்சு. சிறப்பான ஃபீல்டிங் கொடுங்க செல்வம். நேத்திலிருந்து செல்வம் ஃபயரா போறாருங்க பந்துல. சிறப்பான ஒரு பந்து வீச்சு, அருமையான பந்து வீச்சுங்க. சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க செல்வம், டெஸ்ட்புரம் செல்வம். டாட் நல்ல ட்ரை பண்ணாரு யோகி. லோகேஷ் அவங்க உள்ள போயிட்டாங்க, இவங்க உள்ள போயிட்டாங்க. அவ்வளோதான். இங்கேயும் இல்லை அவங்களும் ஜெகன் யானை ஒருத்தர். இவங்களுக்கு சிசிக்கும் எம்பிடிக்கும் மேட்ச் மேட்ச் இருக்குது. இவனுக்கும் சக்திக்கும் மேட்ச் இருக்குது, டெல்லிக்கும் சக்திக்கும். சக்திக்கிட்டாமா 100 பார்ப்பாங்கல்ல. முடியாது 8 ஓவர். அருமையான அடிங்க 6. பிரபா சிறப்பான ஒரு அடிங்க. அண்ணா அண்ணா 8 ஓவர் அண்ணா 20 ரன் தான் வந்து அண்ணா. சிறப்பான பந்து வச்சுங்க. கம் பேக். இதுக்கு மேல உள்ள இழுக்க முடியல. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 45. 2 ஓவர் அடினா இல்ல 20. 2 ஓவர்ல 25 அடித்தால் வெற்றி. 2 overs 25 to win. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 45. பன்னெண்டு பந்துகளில் 25 அடித்தால் வெற்றி. ஜோக்கர்ஸ் 12 பந்துல 25 அடித்தால் வெற்றி. ஜோக்கர்ஸ் அந்த ஒரு 6 மட்டும்தான். விராட் கோலி, மதன் என்கின்ற விராட் கோலி. கோலி மாதிரியே வெளியே நின்று ஆக்ரோஷப்படுறாரு.
அவுட். அருமையான பந்து வீச்சுங்க. கிளாசிக் கிராஸ். தயவு செய்து டாஸ் போட வாங்க, டைம் இல்ல. வெளியே நின்று பாக்குறது வெஸ்ட், உள்ள வாங்க. தம்பிங்களா அங்க உட்காராதீங்களா, மரத்துக்கிட்ட இங்க வந்துருங்க. ரொம்ப நன்றிப்பா, சொன்ன உடனே போயிட்டீங்க. ஒருத்த மட்டும் பிரபு மாதிரி உட்காந்துருக்காங்க, சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டான். நல்ல பையன், அவன் கோபி மாதிரி போயிட்டான். செருப்பு போன சாப்பிட போயிட்டு ஃபோன் பண்ணு, எங்கடா பண்ண வீட்டுக்கு போயிட்டேங்க. அதுக்கப்புறமா தான் போயிட்டு ஏனே 1 மணிக்கு வந்தது. நீ எப்படி சாப்பிடுவ? நீ சாப்பிடு. அருமையான பந்து வீச்சுங்க. சிறப்பான ஃபீல்டிங், சிறப்பான ஃபீல்டிங். மேட்ச் பரபரப்பா போயிட்டு இருக்கு. பதினோரு பந்துல 24 அடித்தால் வெற்றி. 10 பந்துல சிறப்பான பந்து வீச்சுங்க. அருமையான பந்து வீச்சு. மணி ஒல்லாம் ஒல்லாம் குழந்தை விளையாட போறான். நம்ம பையன்டா கமிட்டி முன்னாடியே வந்து கோல்ட் மெடல் பண்றேன். டாஸ் போட வாங்க, டாஸ் போட வாங்கன்னு கூப்பிட்டு. அருமையான பந்து வீசுறாருங்க மணி. விராட் கோலி அருமையான பந்து வீசுங்க. சிறப்பான பந்து வீச்சு மணியிடமிருந்து.
வெல் பால். சிறப்பான பந்து வீச்சு. எஸ்கே இவர் இந்த கிரசன்ட்ல பண்ணாத சாதனையே இல்லைங்க அப்படின்னு பேச சொன்னாரு. இன்னைக்கு மோடு இருக்கா எஸ்கே? 48 7 ஓவர் முடிவில் 6 பந்துல 22 அடித்தால் வெற்றி. ஜோக்கஸ் வெயிட் பண்ணு. ஸ்கோர் எவ்வளவு கரெக்ட்டா? வெயிட் பண்ணு. இந்த ஓவர்ல 3 ரன் போயிருக்கு. 22 தான் நான் சொன்னேன். 6 பால்ல 22 அடித்தால் வெற்றி. சேனாவாஸ் டாஸ் போட வாங்க. இங்க வாங்க இங்க வாங்க. நீங்களே ஹலோ ஹலோ ஹலோ. அதெல்லாம் வந்து பிரீமியர் லீக் அழகே கிடையாது. நீங்க தானே எல்லாம் பண்றாங்க. அதுல எப்பயுமே நடத்தணும்ல. இல்ல பொறுமையா குளுக்கு. ஏன் இந்த கன்ஃபியூஷன்? கிளாசிக் கார்ஸ் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கும் சாய்ஸ் இருக்காங்க. சூஸ். விக்கி. அடுத்த பேட்ஸ்மேன் முத்து. இவர் மேத்தா நகரின் சொத்து. சிறப்பான பந்து வச்சுங்க. தம்பி போட அண்ணா ஆட அப்படின்னு சக்தி தாங்க சொல்ல சொன்னாரு. அருமையான அடிங்க. செல்வம் போலிங்க தான் கலக்குனான்னு பார்த்தா ஃபீல்டிங்லயும் பயங்கரமா கலக்க வருங்க. விஜயகாந்த் எங்க இருந்தாலும் மேரி அருகே வரவும். எப்படி போதுமா விட்டு வைட் அகலப்பந்து. சிறப்பான பந்து வீச்சு. வெல்கம் கேப்டன். எவர்கிரீனோட கேப்டன் கணேஷ் வாங்க. கணேஷ் இவரும் ரொம்ப வருஷமா கேப்டன் கேப்டன் கூப்பிடுறாங்க. ஆனா எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நாங்களும் கேப்டன் சொல்றோம்.
அதான் இவரால் முடியுங்க. 3 6 கூட அடிக்க முடியும் இவரால் ஈஸியா 3 பால்ல. நான் சொன்னல அடிச்சாரா? வெறும் போருங்க. அகலப்பந்து. ஒரு பந்தில் 20 அடித்தால் வெற்றி. வெற்றி.